எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்காக நடைபெறுகின்ற முதலாவது மற்றும் இரண்டாவது வினைத்திறமகான் தடை பரீட்சைகள் அபிவிருத்தி அலுவலர்களின் 3ஆம் மற்றும் 2ஆம் தரத்தில் உள்ள அலுவலர்களுக்கான வினைத்திறமகான் தடை பரீட்சையின் 2வது வினாத்தாள் நிதி நடைமுறைகள் தொடர்பாக இன்றைக்கும் கலந்து பேச இருக்கிறோம். 2024 மே மாதம் 11ஆம் திகதி மீண்டும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 3. இது ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்கள் கனசுவர உத்தியோகத்தர்களுக்கு நடைபெறுகிற பரீட்சையில் ஆரம்பித்து மிக உயர்தரத்திலான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தரம் மற்றும் இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சை போன்றவற்றுக்காக நடைபெறுகிற பரீட்சைகள் வரையில் அதிக அளவு வினாக்கள் உள்ளடங்குகிற ஒரு அத்தியாயம். நாட்டினுடைய பொது நிதி எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது பற்றி மிக தெளிவாக இந்த இடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். எல்லா மட்டத்திலான பரீட்சைகளுக்கும் இதுக்குள்ள நிறைய வினாக்கள் உள்ளடங்கி இருக்குது. அந்த விடயத்தை மனசில் கொண்டு செயலமர்வில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் இந்த விடயங்களை படித்த விடயங்களை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகளோட அலுவலக நேரங்களில் நீங்கள் ஓய்வாக இருக்கிற சில மணித்தியாலங்கள், ஒரு சில மணித்தியாலங்கள் ஒதுக்கி அவர்களுக்கு திரும்ப கற்றுக் கொடுங்க. அது ஒரு நல்ல காரியம். சரிதான். நீங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இன்னும் இதில் தேர்ச்சியும் திறனும் இது தொடர்பான தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். பல பிள்ளைகள் எனக்கு சொல்லுகிற விடயம், நீங்கள் எங்களுக்கு சிலபஸ் படிப்பிக்கிறீங்க, அப்படி வேணாம், நாங்கள் ஒரு 40 புள்ளிகளை எடுத்து இந்த வினைத்திறமகான் தடை பரீட்சையில் சித்தி அடைந்தால் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நான் சோதனம் சொல்லுகிற வேலை பார்க்கறது இல்லை. சரிதானே. இந்த கேள்விகளை பார்த்துட்டு போங்க, ஒரு மாதிரி எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த குடுகுடுப்பக்காரன் மாதிரி சோதனம் சொல்றது என்னுடைய வேலை அல்ல. நான் யோசிக்கிறது, இந்த பிள்ளைகள் இந்த தரத்தில் இருக்கிற போது அவர்களுக்கு இந்த அளவிலான அறிவு இருக்க வேண்டும். சரி, அவர்கள் மிக தெளிவாக இந்த விடயத்தை இப்போதும் கற்றுக்கொள்ளவில்லைன்னா நீங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ள போகிறதில்லை. எப்போதும் அறிவீனத்தோடு இருந்து மற்றவர்களுக்கு முன்னால் அவமரியாதைப்பட்டு யாரோ ஒரு சப்ஜெக்ட் செய்கிற ஒரு முகாமத்துவ சேவை உத்தியோகத்திற்கு முன்னால் கை கட்டி வாய் பொத்தி நின்று கடைசி காலம் மட்டும் அரச நிர்வாகத்திலிருந்து ஓய்வு பெறுகிற வரைக்கும் நீங்கள் எந்த பெருமதியும் இல்லாதவர்களாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதை நான் அனுமதிக்கிறேன். என்னுடைய கடமை, நான் எனக்கு விளங்கின வரையில் தெளிவாக உங்களுக்கு அதை சொல்லி தருவேன். அந்த தெளிவு போதும் உங்களுக்கு பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு. பரீட்சையை வைக்கிறது உங்களுக்கு அறிவு இருக்கா என்று பார்க்கறதுக்கு. என்னுடைய வேலை என்ன? நான் உங்களுக்கு அறிவை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுவது. அறிவை பெற்றுக்கொண்டால் பரீட்சை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விடயமே அல்ல. பரீட்சை வைக்கிறது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு பார்க்குறது. இப்போ நீங்கள் படிக்கிறதே பரீட்சையில் உங்களை போலியா அறிவு இருப்பது போல காட்டி தப்பி பிழைக்கிறதுக்கு என்றால் அதுக்கு பேர் படிப்பு இல்லை, அது ஒரு ஏமாற்று பேர். அது அந்த ஏமாற்றுகிற காரியம். சரிதானே. அந்த வேலைக்கு நான் வாரதில்லை. இது சேஷன் தொடக்கத்திலேயே சொல்ல வேணும். சந்தோஷமாக சொல்கிறேன். ஒரு தரையும் பேச எல்லாமே இல்லையா, யாரையும் ஏச இல்லை, வைய இல்லை. ஆனால் அது வேறு ஒரு உலகம். நான் என்னுடைய ஆசை, பல பேர் இந்த செஷன் ஆரம்பிக்கிற போது அந்த கொமன் குரூப்பில் இருந்த நிறைய பேர் என்ன கேட்டார்கள், நீ அக்கௌண்டனா, நீ ஏஓவா, எப்படி ஏஆர் படிப்பிக்கலாம், எப்படி எஃப்ஆர் படிப்பிக்கலாம், நிறைய பேருடைய சந்தேகங்கள் இருந்தேன். ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக பதில் சொன்னேன். உங்களுக்கு ஒரு நாடறிந்த வளவாளர் படிப்பிக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய தகுதிக்கு தரத்துக்கு கற்பிப்பதற்கு அவருக்கு தகுதி உண்டு என்று சொல்லித்தான் நாங்கள் சொன்னோம். சரியா. அந்த காரியத்தை நான் சரிவரை செய்ய வேணும். என்னுடைய மனச்சாட்சி. நான் என்ஜாய் பண்ணி செய்கிற காரியம். நேற்று முன்தினம், அதற்கு முன்பாக 2-3 நாட்கள் சிலிடாவில் ஒரு கோர்ஸ் ஒன்று இருந்தது. அந்த கோர்ஸில் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர், அது தவிர கடந்த காலத்தில் ஜனாதிபதியின் செயலாளராக, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த மதிப்புக்குரிய ஒஸ்டின் பெர்னாண்டோ சார் அவர்களுடைய செயலமர்வு ஒன்றில் நானும் பங்கு கொள்ள வேண்டியிருந்தால், அந்த செயலமர்வில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வாட் இஸ் யுவர் ஹாபி என்று கேட்டார்கள். நான் சொன்ன பதில், மை ஹாபி இஸ் டீச்சிங். நான் என்ஜாய் பண்ணி செய்கிற ஒரு காரியம், அதை நிச்சயமாக உங்களுக்காகவும் செய்கிறேன். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, படியுங்க. இந்த முன்னுரை கொஞ்சம் நின்று போயிட்டு தான் பரவாயில்லை. சரிதானே. படிப்பு என்கிறது வாழ்க்கைக்கான படிப்பும் இருக்க வேணும், தொழிலுக்கான கல்வியோட வாழ்வுக்கான கல்வியும் இருக்க வேணும். கொஞ்சம் கலந்து பேசிடுவோமே. சரி. அப்போ இந்த 3வது அத்தியாயத்துக்குள்ளே நான் நுழைகிறேன். இந்த 3வது அத்தியாயம் பிள்ளைகள் என்னத்தை உங்களுக்கு பேச போவதென்றால், நாட்டினுடைய பொது நிதியை நிர்வகிப்பவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லும். இப்போதைக்கு இந்த ஸ்லைட் மூவ் பண்ணாது.
இதில் ஸ்லைடு ஒன்றும் இல்லை, புக் மூவ் பண்ணாது. நீங்கள் அது தொடர்பாக பெரிய அளவில் இப்போதைக்கு திங்க் பண்ண வேணாம், சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா போதும். சரிதானே? அப்போ முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்குறோம் நிதி முகாமை மற்றும் வகை கூறும் பொறுப்பு. பொது நிதியை முகாமை செய்பவர்கள் அது தொடர்பான பொறுப்பு கூறுகின்ற கடமை உடையவர்கள் அல்லது பொறுப்புடையவர்கள் யார்? அதற்காக வகை கூறுகின்ற பொறுப்பு கூறுபவர்கள் யார்? எங்களுக்கு தெரியும், முதலாவது பொது நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாடு, பூரண கட்டுப்பாடு பாராளுமன்றத்துக்குரியது. பாராளுமன்றம் இது தொடர்பாக கருமங்களை ஆற்றுவதற்கு நிதி அமைச்சரை அனுமதித்திருக்கிறது, அல்லது அந்த கடமைகள், பொறுப்புகள், அதிகாரங்களை நிதி அமைச்சரிடம் வழங்கி இருக்கிறது. அப்ப முதல்ல டொப்பில் பாராளுமன்றம், இரண்டாவது இடத்துல நிதி அமைச்சர். நிதியமைச்சர் செயற்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயற்படுவார். அது தொடர்பாக 2 சந்தர்ப்பங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். நிதியமைச்சர் செயற்படாத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி செயற்படுவார். நிதியமைச்சர் சார்பாக செயற்படுவதற்கு 3வது திரைசேரி. இந்த ஒழுங்க வடிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. பாராளுமன்றம், அடுத்தது நிதியமைச்சர். நாங்கள் சிலாஸ் பண்ணி சைட்டை ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஜனாதிபதி எழுதுகிறோம். ஏன்? நிதியமைச்சர் என்பவர் செயற்படாத ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள ஒரு வேளையில், அப்போது ஜனாதிபதி அந்த நிதி அதிகாரங்களை கையாளுவார். 153, 154 அரசியலமைப்பின் உறுப்புரைகளுக்கு அமைவாக. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம். இதுக்கு பிறகு அடுத்ததாக நிதியமைச்சருடைய சார்பாக கர்மங்களை ஆற்றுவது திரைசேரி. நிதியமைச்சருடைய எல்லா கர்மங்களையும் நிதியமைச்சர் சார்பாக செயற்படுவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு திரைசேரி. 3வது இடத்துல நாங்கள் திரைசேரியை வைக்கிறோம். திரைசேரிக்கு பின்னால பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக படித்துக் கொள்வோம். நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி அதிகம் யோசிக்க தேவையில்லை. 4வது இடத்துல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். 5வது இடம் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அடுத்த நிலையில கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். 6வது கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் அவர்களுடைய கடமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டவர்கள், கடமை பொறுப்புகள் கையளிக்கப்பட்டவர்கள். இந்த ஒழுங்கில் நாங்கள் இவர்களை பற்றி கற்றுக்கொள்ளணும்னா இந்த 3வது அத்தியாயம் முடிச்சு. ஒவ்வொருவர் தொடர்பாகவும் நாங்கள் அழகாக கற்றுக்கொண்டோம் என்றால், சாதாரணமாக கேட்டால் சரிதானே, அந்த விடயம் தொடர்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் அதை பற்றி எழுதக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை மனசில் வச்சுக்கொள்ள வேண்டும். சரி, இதனுடைய இறுதி பகுதியில் நிதி ஒழுங்கு விதி 154, 155, 153, 54, 55 பகுதிகளில் கணக்காய்வாளர் நாயகம் என்கிற ஒருவர் நியமிக்கப்பட்ட. கணக்காய்வாளர் நாயகம் இந்த நிதி தொடர்பான விடயங்களை கையாளுகிற ஒரு நபர் அல்ல. சரிதானே? அது சரியாக கையாளப்படுகிறதா என்று பரிசோதித்து அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர். இதுபோல கோப் என்று சொல்லி 2 குழுக்களும் இருக்குது. அவர்களும் இந்த நிதியை கையாளுபவர்கள் அல்ல. அது தொடர்பாக நான் உங்கள் பிள்ளைகளுக்கு தனியாக சொல்லித்தாரேன். அவர்களை இதோடு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டும். இங்கே பாராளுமன்றம், நிதியமைச்சர், அதே சம நேரத்தில் ஜனாதிபதி. நிதியமைச்சர் அல்லது ஜனாதிபதி, அதன் கீழ் திரைசேரி, அதன் பின்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அதன் பின்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அடுத்ததாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் நிதி சார்ந்த கடமைகள் கையளிக்கப்பட்டவர்கள் என்கிற வகையில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? அப்போ முதலாவது விடயமாக நிதி அமைச்சர் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். பாராளுமன்றம் தொடர்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் புதியவர்களுக்காக ஒரு தடவை சொல்லிட்டு போகிறோம். அவன் முதலாவது பாராளுமன்றம். பாராளுமன்றம் பற்றி ஏற்கனவே 1வது அத்தியாயம் திரட்டு நிதி என்றால் என்ன என்று பார்க்கிற வேலைகளில் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் சொல்லுவோமா? அப்போ பாராளுமன்றமும் பொது நிதியும் தொடர்பாக என்ன கேள்வி கேட்கப்பட்டார்? பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண அதிகாரம் கொண்டதாக இருக்கும். அதற்கு முன்பாக நாங்கள் என்ன எழுத வேணும்? அரசியலமைப்பு சட்டத்தின் 148
தொடக்கம் 152 வரையான உறுப்புரைகளில் நிதி என்கிற அத்தியாயத்தில் பாராளுமன்றம் மற்றும் பொது நிதி தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. முன்னுகளெல்லாம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 148 தொடக்கம் 152 வரையான உறுப்புரைகளில் நிதி எனும் அத்தியாயத்தில் பொது நிதி மற்றும் பாராளுமன்றம் தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. முதலாவது விடயமாக நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த விளக்கத்தை, இந்த மேலோட்டமான விடயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேனே, எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தாலும் ஒரு கால் அந்த பகுதியை நான் காட்டி விடுறேன். என்ன அரசியலமைப்பில் அந்த பகுதி நாங்கள் எல்லாருமே கதைச்சது 148 இருந்து சரிதானே? இப்படி எழுதும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 17வது அத்தியாயம் நிதி எனும் தலைப்பின் கீழ் அமைந்த உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையான பகுதிகளில் பொது நிதி மற்றும் பாராளுமன்றம் தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதை ஒரு அறிமுக உரையாக நாங்கள் கொடுத்துட்டு இரண்டாவதாக சொல்லுவோம், பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றமானது பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும். மூன்றாவதாக நாங்கள் சொல்ல வேணும், பாராளுமன்ற அனுமதியின் கீழ் மட்டுமே கீழ்வரும் விடயங்கள் செய்யப்பட முடியும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும். இது மூன்றாவது விளங்குதுதானே? முதலாவது அந்த அறிமுக உரை, இரண்டாவது பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும், மூன்றாவது பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அல்லது தீர்மானத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும் என்று சொல்லி போட்டு ஒன்றன் கீழாக ஒன்றாக எழுதப் போகிறோம். ஏதேனும் வரிகள், வீதவரிகள், விதிப்புக்கள், தீர்வைகள் என்பவற்றை அறவிடுதல். தற்போது நடைமுறையில் உள்ள வரிகள், வீதவரிகள், விதிப்புக்கள் என்பவற்றினை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல். மூன்றாவது பெறுவனவுகளை திரட்டு நிதியில் சேர்த்தல். நான்காவது ஏதேனும் செலவினங்களை திரட்டு நிதியில் பொறுப்பித்தல் அல்லது திரட்டு நிதியின் மீது சாட்டுதல் செய்தல். ஏதேனும் செலவினங்களை திரட்டு நிதியின் மீது பொறுப்பித்தல் அல்லது சாட்டுதல் செய்தல். திரட்டு நிதியில் இருந்து பணத்தினை மீளப்பெறுதல், அதற்கான ஆணைச்சீட்டுக்கள் வழங்குதல். எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபித்தல், அதற்கான முற்பணம் வழங்குதல், வழங்கப்பட்ட முற்பணத்தை குறைநிரப்பு மதிப்பீட்டின் மூலமாக சீர் செய்தல் ஆகிய விடயங்களை நாங்கள் மேலே எழுதியிருக்கிறபடியா கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும். ஆகிய விடயங்கள் அல்ல ஆகியவை என்று முடித்து விடலாம். சரிதானே? பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது பாராளுமன்ற சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை செய்யலாம் என்று சொல்லி போட்டு நீங்கள் ஒன்றுகளோண்ட இலக்கம் போடாம தனித்தனியாக எழுதி கொண்டு வரலாம். ஒரு சின்ன புள்ளியை போட்டு எழுதலாம். என்ன? வரிகள், வீத வரிகள், விதிப்புக்கள், தீர்வைகள், அறவீடுகள் என்பவற்றை மேற்கொள்ளுதல். இரண்டாவது தற்போது நடைமுறையில் உள்ள வரி வீதம், விதிப்புக்கள், வீத வரிகள், தீர்வைகள் போன்றவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல். மூன்றாவது விடயம் வருமானங்கள், வரவுகள், பெறுவனவுகளை திரட்டு நிதியில் சேர்த்தல். நாலாவது திரட்டு நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக பணத்தினை மீளப்பெறுதல். திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டுக்களை வழங்குதல். எதிர்பாராத செலவு நிதியத்தை தாவித்தல், முற்பணம் வழங்கல், குறைநிரப்பு மதிப்பீடுகளை சமர்ப்பித்தல், முற்பணங்களை சீர் செய்தல் போன்ற விடயங்கள். சரியா? ஓகே. அப்போ பாராளுமன்றம் தொடர்பாக கேட்டால் நீங்கள் இனி எழுதுவீங்க. முதலாவதால் பாராளுமன்றம் முடிஞ்சு. அடுத்த இரண்டாவது நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் தொடர்பாக கேட்டால் அதிக அளவில் நீங்கள் போக தேவையில்லை. நிதியமைச்சரை பற்றி ஒரு 4 அல்லது 5 விடயங்கள் வச்சுக்கொண்டு வேண்டாம், போதுமானதாக இருக்கும். சரிதானே?
நிதியமைச்சருடைய பொறுப்பு என்ன? அரசுரைகள் அரசாங்கத்தின் ஏனைய வரவுகள் வருமானங்கள் என்பவற்றை சேர்த்தலும் அரசாங்க நிதி நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுவான மேற்பார்வை செய்தலும் நிதி அமைச்சரின் பொறுப்பாகும். அரச வருமானங்களை சேர்த்தல், அரசாங்கத்தின் புறதனங்களை சேர்த்தல், அரசாங்கத்தினுடைய நிதி நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுவான மேற்பார்வை செய்தல் நிதி அமைச்சரின் பொறுப்பாகும். ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பித்தல். இரண்டாவது, வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிற நிதியமைச்சர். நீங்க ஜனாதிபதியை நினைக்கக்கூடாது, ஜனாதிபதி நிதியமைச்சராக இருந்தால் ஜனாதிபதி சமர்ப்பிப்பார், அவ்வளவுதானா? சரிதானே? ஆண்டு மதிப்பீடுகளை சமர்ப்பித்தல், பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல். முதலாவது விடயம் என்ன சொன்னாங்க? அரசவைகளையும் அரசாங்கத்தின் பிற வரவுகள் வருமானங்களையும் சேர்த்தல், அரசாங்க நிதி நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுவான மேற்பார்வை செய்தல். இரண்டாவது என்ன சொல்றோம்? ஆண்டு மதிப்பீடு, வரவு செலவு திட்டம். ஏன்னா ஆண்டு மதிப்பீடுகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல். பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட செலவினங்கள் தொடர்பாக திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டுகளை வழங்குதல். எல்லா கொடுப்பனவுகளுக்கும் பற்றுக்களுக்கும் பாராளுமன்றத்தில் பொறுப்பு கூறுதல். தன்னுடைய சார்பில் பொது நிதியை திரட்டுவதற்கும் செலவு செய்வதற்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆகிய உத்தியோகத்தர்களை நியமித்தல். திரைசேரியின் மூலமாக நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக சகலவிதமான நிதி கொடுக்கல் வாங்கல்களும் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோப்பு ஒன்றினை விதித்தல். கோப்பு ஒன்றினை விதித்தல்னா அந்த கோப்பை தான் இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க, சரிதானே? அதாவது நிதி ஒழுங்கு விதிகளை, நிதி சுற்றறிக்கைகளை, அவற்றுக்கான திருத்தங்களை வழங்குதல். அது அவர் சார்பாக திரைசேரி அதை செய்யுமா? இப்போ நிதி சகல விதமான திணைக்களங்களின் சகல விதமான நிதி கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பரவலான கோப்பொன்றினை விதித்தல். இவ்வளவும் காண நிதியமைச்சருடைய கடமைகள் தொடர்பாக அழகா சொல்லி இருக்கிறேன். கவனமா கேட்டு திருப்பி ஒருக்கா குறிச்சு எழுதி வச்சீங்கன்னா சரி, ரெக்கார்டிங்க கேளுங்க, சரிதானே? நிதியமைச்சர் அரசுரைகள் அரசாங்கத்தின் ஏனைய வரவுகள் வருமானங்களை சேர்த்தல், அரசாங்கத்தின் நிதி நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுவான மேற்பார்வை செய்வது. இரண்டாவது, ஆண்டு மதிப்பீடுகளை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தல். பாராளுமன்றத்தினால் சட்டம் என்றால் பாராளுமன்றம் தான் நிறைவேற்றும். பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட செலவினங்கள் தொடர்பில் திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டுகளை வழங்குதல். எல்லா கொடுப்பனவுகளுக்கும் பற்றுகளுக்கும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறல் அல்லது கணக்கு சொல்லுதல். தனது சார்பாக பொது நிதியை திரட்டுவதற்கும் செலவழிப்பதற்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் போன்ற உத்தியோகத்தர்களை நியமித்தல். சகல திணைக்களங்களினதும் எல்லா விதமான நிதி கொடுக்கல் வாங்கல்களும் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என பரவலான கோப்பொன்றினை விதித்தல் ஆகியவை நிதியமைச்சரின் பிரதான கடமைகளாக இருக்கும். சரி, நிதியமைச்சர் முடிஞ்சு. நிதியமைச்சரை பற்றி கேட்டால் இவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க, சரியா? அடுத்தது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் என்றால் யார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம், சரிதானே? இப்போ நிதியமைச்சரை பொறுத்தவரையில் நிதியமைச்சர் தான் பாராளுமன்றத்துக்கு எல்லா விடயங்களுக்கும் நிதி தொடர்பான சகல விதமான கொடுப்பனவுகளுக்கும் பெருகைகளுக்கும் பற்றுகளுக்கும் கணக்கு சொல்ல வேண்டியவர் நிதியமைச்சராக இருக்கிறார். இதெல்லாம் எழுத தேவையில்லை, பிரதான கணக்கு உத்தியோகத்தை பற்றி எழுதிக்க, சரிதானே? இப்போ நாங்கள் விளக்கத்துக்காக கதைக்கிறோம். எல்லா விதமான பொது நிதி சார்ந்த கொடுப்பனவுகள் மற்றும் பெருவனவுகள் பற்றுக்கள் என்று சொல்வோம், பற்றுக்களுக்கும் கணக்கு சொல்வது நிதியமைச்சருடைய பொறுப்பாகும். இது ஒரு சின்ன விஷயம். இது முழுவதும் நிதியமைச்சர் செய்யலாமா? இல்லை. தன்னுடைய சார்பில் பொது நிதியை திரட்டுதல், செலவு செய்தல் என்பவற்றுக்கு உத்தியோகத்தர்களை நியமிப்பது அவருக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே நிதியமைச்சர் அமைச்சுக்கள் தங்களுடைய அமைச்சுக்களின் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுவதற்கு அமைச்சுக்களின் செயலாளர்களையும்
இராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்களையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 53(4) உறுப்புரையில் சொல்லப்பட்ட திணைக்களங்களினுடைய தலைவர்களையும் 54(3) என்ன சொன்னான்னு நான் பிறகு காட்டுறேன்னா 54(3) சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திணைக்களங்கள் நிறுவனங்களினுடைய தலைவர்களையும் 4வது அமைச்சு ஒன்றின் கீழ் அல்லது அமைச்சு ஒன்றினால் மேற்பார்வை செய்யப்படாத திணைக்களங்கள் நிறுவனங்களின் தலைவர்களையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமிக்கிறார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் இந்த இடத்துல நின்ற வேண்டாச்சு என்ன சொல்ல போறோம்? அமைச்சுக்களின் செயலாளர்கள். அமைச்சுக்களின் செயலாளர்கள் என்று சொல்வதை விட இன்னும் அழகாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கூடுதலாக முழுமையாக எழுதுகிற மாதிரி யோசிப்போமே. அமைச்சுக்களின் செயலாளர்கள் என்று சொல்வதை விட நீங்கள் பிரதானமாக சொல்ல வேணும் அமைச்சரவை அமைச்சுக்களின் செயலாளர்கள். அமைச்சரவை அமைச்சுக்களின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் 52(4) பிரிவின் கீழ் விவரிக்கப்படுகின்ற திணைக்களங்களின் தலைவர்கள் அமைச்சு ஒன்றினால் மேற்பார்வை செய்யப்படாத திணைக்களங்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். அப்போ எந்த இடத்துல நான் உங்களை ஹைலைட் பண்றேன் என்று சொல்லி கவனிங்க. சரிதானே? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பாக முதலாவது விளக்கத்தை நீங்க சொல்றீங்க அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள், இரண்டாவது இராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள், மூன்றாவது அரசியலமைப்பின் 52(4) உறுப்புரையில் குறிப்பீடு செய்யப்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள், நான்காவது அமைச்சுக்களின் கீழ் வராத அல்ல அமைச்சுக்களினால் மேற்பார்வை செய்யப்படாத வேறு திணைக்களங்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். சரிதானே? இரண்டாவது விடயம், இவர்கள் நிதி அமைச்சரினால் பொது நிதி தொடர்பான கடமைகளை ஆற்றும் பொருட்டு நியமிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது விடயமாக நாங்கள் சொல்றோம், இவர்கள் நிதி அமைச்சரினால் பொது நிதியை திரட்டுவதற்கும் செலவு செய்தல் மேற்பார்வை செய்தல், பொது நிதியை திரட்டுதல் செலவு செய்தல் மேற்பார்வை செய்தல் ஆகிய கர்மங்களுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, தங்களுடைய பொறுப்பின் கீழுள்ள அமைச்சு திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றின் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக அரசியலமைப்பு நிதி பிரமாணங்கள் என்பவற்றுக்கு அமைவாக மேற்பார்வை செய்யும் பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்குரியது. என்னென்ன விடயம் சொல்லிக் கொண்டு வாரம்? முதலாவது இவை ஆர் என்று சொல்வோம். முதலாவது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று கேட்டால் முதலாவது இவர்கள் யார் யார் என்று சொன்னாங்கள்? அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள், அரசியலமைப்பின் 52(4) உறுப்புரையில் குறிப்பீடு செய்யப்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள், அமைச்சுக்களினால் மேற்பார்வை செய்யப்படாத திணைக்களங்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆவர். சரிதானே? இரண்டாவது, இவர்கள் யாராக நியமிக்கப்படுகிறார்கள்?
நிதி அமைச்சரினால் தனது சார்பில் பொது நிதியை திரட்டுதல், செலவு செய்தல், மேற்பார்வை செய்தல் ஆகிய கர்மங்களை மேற்கொள்ளும் பொருட்டு நியமிக்கப்படுகிறார்கள். நிதியமைச்சரின் சார்பில் பொது நிதியை திரட்டுதல், செலவு செய்தல், மேற்பார்வை செய்தல் ஆகிய கர்மங்களை மேற்கொள்ளும் பொருட்டு நிதியமைச்சரினால் நியமிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னாங்கள்? இவர்கள் தமக்கு கீழ்வரும் அமைச்சு, திணைக்களம், அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் நிதி நடவடிக்கைகளை, தமது அமைச்சுக்கள், அமைச்சுக்களின் கீழ் வரும் திணைக்களங்கள், அரச கூட்டு தாபனங்கள், அந்த அமைச்சின் கீழ் வருகிற அரச கூட்டு தாபனங்களா மற்ற நியதி சட்ட நிறுவனங்கள். அமைச்சின் கீழ் வரும் என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவான அடைமொழி. அமைச்சுக்கள், தமது அமைச்சு, அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள், அரச கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றின் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை அரசியலமைப்பு மற்றும் நிதி ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக மேற்பார்வை செய்யும் பொறுப்புடையவர்கள் ஆவர். அடுத்த விடயமா சொல்ல வேணும், இவர்கள் நிதி அமைச்சருக்கு அல்லது அவர் சார்பாக செயற்படும் திரைசேரிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருப்பார். சரி, இந்த 5 பாயிண்ட்ஸையும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நான் திருப்பி சொல்லி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கல, எல்லாம் நல்லா விளங்கிட்டு தாண்டா நாங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது. இந்த பகுதியை கவனமா பார்த்துக்கொள்ளணும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அவர்கள் யார், யாரால் நியமிக்கப்படுகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுடைய பொறுப்பு. சரிதானே? இந்த விடயங்கள் உள்ளடக்கி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அழகாக உங்களுக்கு அப்படி முழு புள்ளி எழுதின 10 புள்ளி கேட்கிறாரா 10 போடணும். உங்களுடைய எழுத்து விளங்காம போனா அதை நீங்க பொயின்ஸை கைவிட்டா சரி, இவ்வளவையும் எழுதினால் இருக்கிற எல்லாம் அழகா சேர்த்து சொல்லியாச்சு. அடுத்த விடயத்துக்கு வருவோம். சரி, இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பணத்தை செலவு செய்பவர்கள் அல்லாத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அவர்களுக்கு காசு கொடுபடும். அவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற திணைக்களங்களுக்கு நிதியை கொடுத்து விட்டு அவர்கள் அரசியலமைப்பின் பிரகாரம், நிதி ஒழுங்கு விதிகளின் பிரகாரம் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை மேற்பார்வை செய்வதுதான் அதை என்றவே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகிறார். சரியா? இவர்களுக்கு கீழே கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அவர்களை 2 விதமாக நாங்கள் பிரிப்போம். பொதுவாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லுகிறவர் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை சேகரிக்கிறவருடைய வேலைதான். அரசாங்கம் சொல்றபடி பாராளுமன்றத்தில் அரசாங்கம் சில தீர்மானங்களை எடுக்கும். இந்த வேலைக்கு இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கிறோம், இப்படி செலவு செய்ய வேணும் என்று நாட்டினுடைய பொது நலன் கருதி செலவுகளை பாராளுமன்றம் நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடுகளை செய்யும். அப்படி செய்யப்பட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் என்ன நோக்கத்தை நினைச்சு கொண்டு என்ன இலக்குகளை அடைவதற்காக அந்த நிதியை ஏற்பாடு செய்ததோ அதை அடையும் பொருட்டு செலவு செய்யறதும் இவை இந்த வேலை. அதே போல அரசாங்கம் வருமானங்களை திரட்டுவதற்கும் திட்டமிடும். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழையும் அதுக்கு கீழே பிறகு உப தலைப்புகள், இனங்கள், உப இனங்கள் என்று இருக்கும். உதாரணமாக வாகன வரி என்று சொல்லி சொன்னால் பிறகு அதுக்குள்ள வாகன வரி தனித்தனியாக இருக்கும். இந்தந்த வாகனத்துக்கு எவ்வளவு வரி, இது யார் திரட்டுறது என்று சொல்லி எல்லாம் திரைசேரி தீர்மானிக்கும். அதை திரட்டி கொடுக்குற வேலையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்குரியது. அப்ப செலவினங்களை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்ட நிதியினை பாராளுமன்றம், அரசாங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், அதை நான் மீளப்பெறுகிறேன். அரசாங்கம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாங்கள் இதை பிரயோகிக்கிறோம், பாராளுமன்றம். பாராளுமன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிதியினை உரிய இலக்குகளை அடையும் வரையில், உரிய நோக்கங்களை அடையும் வகையில் அதனை முகாமை செய்து செலவீடு செய்வது ஒரு கர்மம். இரண்டாவது, அரசாங்கம் திட்டமிட்டவாறு அரசுக்குரிய அரசரைகளையும் பிற வருமானங்களையும் சேகரிப்பது இன்னொரு கர்மம். இந்த 2 கர்மங்களையும் மேற்கொள்ளுகிற போது அவர்களுக்கு 2 பெயர் வருகிறது. செலவினங்களை மேற்கொள்ளும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் எனவும், வருமானங்களை திரட்டுகிற போது அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர் எனவும் அழைக்கப்படுகிறார். இது நீங்கள் இப்ப கேள்விக்கு விட எழுதுகிற மாதிரி நான் சொல்ல இல்லை.
உங்களை விளக்கத்துக்காக சொல்லி கொண்டு வருகிறேன். இப்ப கேள்விக்கு விட எழுதுற மாதிரி சொல்லுவேன். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், இந்த 2 பேருக்கும் வர விளக்கணும். கேட்டா சோடியா தான் கேட்பாங்க. சரி, முதல் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை சொல்லுவோமே. சரிதானே? திரைசேரி விசேட ஏற்பாடுகள் எதுவும் செய்யாத சந்தர்ப்பங்களில், அது பெரும்பாலும் செய்கிறதில்லை, அப்படி செய்யாத எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த திணைக்களங்களின் தலைவர்கள் குறிப்பிட்ட திணைக்களத்துக்கான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். எப்படி? அந்த திணைக்களங்களின் தலைவர்கள் அத்திணைக்கள கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படுவார். நாங்கள் இதுல இருக்கிற மாதிரியே சொன்னால், திரைசேரியினால் வேறு ஒழுங்குகள் செய்யப்பட்டால் தவிர தனது திணைக்களத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்திற்கும் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் கணக்கீட்டு உத்தியோகத்தராக நியமிக்கப்படுவார். இவர் நிதி ஒழுங்கு விதிகளினாலும் அரசியலமைப்பினாலும் விதிக்கப்பட்டுள்ளதற்கு அமைவாக தனது திணைக்களத்தின் நிதிசார் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொறுப்புடையவர் ஆவார். நிதி அமைச்சரினால் அல்லது அவர் சார்பாக திரைசேரியினால் நியமிக்கப்படுகிறார். நிதியமைச்சர் சார்பாக செயற்படும் திரைசேரியினால் நியமிக்கப்படுகிறார். நாங்கள் எழுதிக்க அப்படி எழுதணும். இவர் நிதி அமைச்சரினால் அல்லது அந்த சரிச்சு ஒரு கோடு போட்டு ஸ்லாஷ் போடுவீங்க. நிதியமைச்சர் சார்பாக திரைசேரியினால் நியமிக்கப்படுகின்றார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் செயற்படுவதோடு அவருக்கு பொறுப்பு நேரடி கொண்டோல் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு உடையவர் ஆவார். இப்ப பாருங்க, 4 விஷயம் எழுதியாச்சு. முதலாவது என்ன சொன்னாங்க? திணைக்கள தலைவர் என்பவர் யார்? திரைசேரியினால் வேறு வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டால் தவிர தன்னுடைய திணைக்களத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக அந்த திணைக்களத்தின் தலைவரே கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். 2வது, நிதி ஒழுங்கு விதிகளில் விதிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைவாக தனது திணைக்களம் சார்ந்த நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் மேற்பார்வை செய்வதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். அது தொடர்பான நிதி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக அவர் இருப்பார். சரிதானே? எப்படி? நிதி ஒழுங்கு விதிகளில் விதிக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாகவும் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவும் திணைக்களத்தின் நிதி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். 3வது யார் நியமிக்கிறார்? நிதி அமைச்சர். ஸ்லாஷ் பண்ணி அல்லது என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சரிச்சு கோடு போட்டு நிதியமைச்சர் சார்பாக செயற்படும் திரைசேரியினால் நியமிக்கப்படுகிறார். 4வது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் அவருடைய மேற்பார்வையில் செயற்படுவதோடு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வகை கூறும் கடப்பாடு உடையவர், பொறுப்பு கூறும் கடப்பாடு உடையவராக இருப்பார். இது கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் படிக்க போறோம். இப்ப அவசரப்படுவோம். இப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தரை பற்றி 4 பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. சரிதானே? அந்தந்த திணைக்கள தலைவர் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தர். இவர் நிதி ஒழுங்கு விதிக்கும் அரசியல் அமைப்புக்கும் அமைவாக தன் வேலையை செய்து பொறுப்பு சொல்ல வேண்டியிருப்பார். நிதியமைச்சர் அல்லது திரைசேரியால் நியமிக்கப்படுகிறார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் செயற்படுவதோடு அவருக்கு நேரடியாக பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருப்பார். முடிஞ்சா 5வது ஒரு பாயிண்ட் சொல்றேன். எல்லா அமைச்சுக்களின் செயலாளர்களும் தங்களுடைய அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பினர். ஆனால் அமைச்சில் நடக்கிற கொடுக்கல் வாங்கலுக்கு அவர் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் இருப்பார். இது ஒரு விசேட தன்மை. ஏன்? அமைச்சில் அவர் இருக்கிற போது இப்போது அமைச்சும் ஒரு செலவை செய்ய வேண்டியிருக்கும். அமைச்சர்கள் இருக்கிற திணைக்களங்களுக்கு காசை பிரித்து கொடுத்துட்டு மேற்பார்வை செய்ய
அவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஆனால் தன்னுடைய அமைச்சில் நடைபெறுகிற கொடுக்கல் வாங்கல்களுக்கு அவர் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் இருப்பார். இதை ஒரு மேலதிக விடயமாக நான் ஆட் பண்ணுறேன். என்ன எப்படி சொன்னாங்கள், அமைச்சின் செயலாளர்களும் தன்னுடைய அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். ஆனால் அமைச்சின் அலுவலக பிரிவுக்கு அவர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரிதானே? இப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தர் சம்பந்தமாக 5 பாயிண்ட் அழகாக உங்களுக்கு எழுத தெரியும். வேறு ஏற்பாடு எதுவும் இல்லாத போது, திரை செய்தியினால் வேறு ஏற்பாடு எதுவும் இல்லாத போது அந்தந்த திணைக்களங்களின் தலைவர்களே திணைக்களத்தின் நிதிசார் செயற்பாடுகளுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். திணைக்களத்தின் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை, அரசியலமைப்பின் ஏற்பாடுகள், நிதி ஒழுங்கு விதிகளில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக மேற்கொள்ளும் பொறுப்புடையவர்கள், அது தொடர்பாக பொறுப்பு கூறும் வகிபாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 3வது, நிதியமைச்சர்னால அல்லது நிதியமைச்சர் சார்பாக துறை செய்தியினால நியமிக்கப்படுகிறார்கள். 4வது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு நேரடியாக பொறுப்பு கூறும் அல்லது நேரடியாக வகை கூறும் கடமை உடையவர்கள் அல்லது பொறுப்புடையவர்கள். 5வது, அமைச்சு செயலாளர்கள் தங்கள் அமைச்சின் கீழான திணைக்களங்களுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக உள்ள போதும் அமைச்சின் அலுவலக பிரிவுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். சரியா? அடுத்தது, அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். இந்த அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் சம்பந்தமாக இதில் இருக்கிறத விட நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தாருன்னா, அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளை, அதாவது அரசுரை தொடர்பான சேகரித்தல், அதனை கணக்கிடுதல், ஏற்றல் போன்ற நடவடிக்கைகள் இருக்குதா. அப்போ நாங்கள் அரசுரை தொடர்பான நடவடிக்கை, அது பிறகு அரசுரை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை இருக்குது என்று இன்றைக்கு பார்த்து முடிப்போம். அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு நிதியமைச்சரினால் சில பண்ணி எழுதணும்னு சொன்னார். நிதியமைச்சர் சார்பாக செயற்படும் திரை சேரியினால் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நாங்கள் இன்னும் அழகா சொன்னால், அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளின் பொருட்டு ஒரு கோடு போட்டு, அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளின் பொருட்டு வந்து இப்போ இதில் இருக்குதே ஒரு கோடு, இப்படி ஒரு அதாவது இப்படி கோடு போட்டால் அதாவது என்று வாசிக்கணும். அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளின் பொருட்டு, அதாவது அரச வருமானங்களை சேகரிக்கும் பொருட்டு நிதியமைச்சர் அல்லது நிதியமைச்சர் சார்பாக செயற்படும் திரை சேரியினால் நியமிக்கப்பட்டவர்களாக அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் காணப்படுகிறார். சரியா? முதலாவது விஷயம் சொல்லியாச்சு. அரசுரை தொடர்பான நடவடிக்கைகளை, அதாவது அரச வருமானங்களை சேகரிக்கும் பொருட்டு நிதியமைச்சர் அல்லது திரை சேரியினால் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அரசுரை தலைப்புக்கள், உபதலைப்புக்கள், விடயம், உபவிடயம் என்று வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் அரசுரை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்களை இது குறிப்பிடுகிறது. 2வது விஷயம் என்ன சொன்னாங்கள்? அரசுரை தலைப்புக்கள், உபதலைப்புக்கள், விடயம், உபவிடயம் என பல்வேறு தலைப்பின் கீழ் அரசுரை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு, அரசுரை மதிப்பீடு தயாரிக்கிறேன் இவ்வளவு வருமானம் வர வேண்டும் முதல் எஸ்டிமேட் பண்றது, அரசுரை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கும் சேகரிப்புக்கும், அப்படி தயாரித்ததை கலெக்ட் பண்றதும் அவைதான் பொறுப்பு. சரிதானே? அதால இந்தியாவில் அவர்களுக்கு கலெக்டர் 2 பேர். இந்தியாவில் இங்கே இருக்கிற அரசாங்க அதிபர் போன்றவர்களுக்கு அங்கே கலெக்டர் 2 பேர் என்று அவர்கள் கலெக்ட் பண்றபடியாக. சரி, நான் இங்கே வருவோம். அப்போ இங்கே அரசுரை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு ஒவ்வொரு தலைப்பு, உபதலைப்பு, விடயம், உபவிடயம் என வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் அரசுரை மதிப்பீடுகளை தயாரித்தல், அரசுரைகளை சேகரித்தல் என்பவற்றுக்கு பொறுப்பாக அரசுரை கணக்கீடு உத்தியோகத்தர்கள் காணப்படுகிறார்கள். மதிப்பீட்டின் சேகரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இவர்கள் தான். 3வது பாயிண்ட் என்ன?
அரசவை மதிப்பீடுகளுக்கும் உண்மையான சேகரிப்புகளுக்கும் இடையில் வித்தியாசம் காணப்படும் போது பொறுப்பு கூறும் கடப்பாடுடையவர்கள். சரியா? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் செயற்படுவதோடு அவருக்கு நேரடியாக வகை கூறும் பொறுப்புடையவர்கள். அவைக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கீழே இவர்கள் இருப்பார்கள். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவர். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் செயற்படுவதோடு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக பொறுப்பு கூறும் கடப்பாடு உடையவர்கள். அஞ்சாவதாக ஒரு முக்கியமான விடயம், திரைசேரியினால் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்க அழகா எழுத வேணும். திரைசேரியின் அரசிறை கொள்கைகள் பொருளியல் விவகார பணிப்பாளர் நாயகத்தினால் அல்லது திரைசேரியின் அரசிறை கொள்கைகள் பொருளியல் விவகார திணைக்களத்தினால் காலத்திற்கு காலம் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அட்டவணைப்படுத்தப்படுகிறார்கள். அங்க பிஸ்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. சரிதானே? திரைசேரியில அரசரை கொள்கைகள் மற்றும் பொருளியல் விவகார திணைக்களம் இருக்குது. அதுக்கு ஒரு பணிப்பாளர் நாயகம் இருப்பார். அவர் தான் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை லிஸ்ட் அவுட் பண்றார். இப்ப 5 விடயம் அழகா சொல்லி போட்டீங்க தானே. முதலாவது என்ன சொன்னீங்க? அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்கிறவர் அரசரை தொடர்பான நடவடிக்கைகளை, அதாவது அரச வருமானங்களை சேகரிக்கும் பொருட்டு நிதியமைச்சர் அல்லது திரைசேரியினால நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அரசரையின் வெவ்வேறு தலைப்புகள், உபதலைப்புகள், விடயங்கள், உப விடயங்கள் என்பவற்றின் கீழ் அரசரை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கும் அவற்றை சேகரிப்பதற்கும் பொறுப்பாக இருக்கும் உத்தியோகத்தர்களை இது குறிப்பிடுகிறது. அரசவை மதிப்பீடுகளுக்கும் சேகரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்திற்கு கணக்கு கூறுபவர்கள் அல்லது விளக்கம் கூறுபவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். நான்காவது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக பொறுப்பு கூறும் கடப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். ஐந்தாவது, திரைசேரியின் அரசரை கொள்கைகள் பொருளியல் விவகார பணிப்பாளர் நாயகத்தினால் காலத்திற்கு காலம் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் நிரல்படுத்தப்படுகிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றும் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தரை விவரிக்க இந்த 10 மார்க்ஸ் கேட்டால் அதுல 5 பாயிண்ட்ஸ், இதுக்கு இல்லை 5 பாயிண்ட்ஸ் அப்படியே அள்ளி போட்டிருக்கு. குறைக்கலாமோ? கையெழுத்த வடிவில்லை என்று வேணும்னா 1 புள்ளியை குறைக்கலாம். 9 வரும். 100க்கு 90. சரியா? இப்போ அழகா படிச்சு வச்சிருந்தா சோதனையை பற்றி யோசிக்க தேவையில்லை. அறிவு எப்பவும் இருக்கணும். சோதனை முடிய ஓடி போயிட்டு அதை அப்படியே ஏதாவது மறந்துடுவோம் என்று யோசிக்க கூடாது. சரி, இப்போ நாங்கள் பாராளுமன்றம் பார்த்துட்டோம், நிதியமைச்சர் பார்த்துட்டோம், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் பார்த்துட்டோம். கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை 2 விதமாக பார்த்துட்டோம். அவர்களை பெரிய விளக்கங்களை பார்த்து கொண்டு வரோம். அவர்கள் யார்? வர விளக்கணும். இன்னும் அவர்களுடைய பொறுப்புகள் என்று சொல்லி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றால் யார், அவற்றை பொறுப்பு என்ன, 2ம் பார்த்தாச்சு. திரும்பவும் இருக்கா பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை கலைப்போம். சரியா? இடையில 2 பேரை விட்டுட்டு வாரம். ஒன்று ஜனாதிபதி, 2வது திரைசேரி. சரிதானே? ஜனாதிபதி, திரைசேரி என்கிற 2 பேரை விட்டுட்டு வாரம். ஜனாதிபதி தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். 153, 154 ஆகிய 2 பிரிவுகளின் கீழே ஜனாதிபதியினால திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு. அது தொடர்பாக அழகாக சொல்லி இருக்கிறோம். அதையும் இதுக்குள்ள திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்திட்டு போக வேணும். ஏனென்றால் திரட்டு நிதியை கையாளுதல் தொடர்பாக ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் அந்த பகுதியை நீங்கள் சொல்ல வேணும். சரிதானே? அது நாங்கள் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். நான் அதிக நேரம் எடுக்காம கொஞ்சம் உங்களுடைய ஞாபகத்துக்கு ஒரு தடவையில் படித்து நிதி ஒழுங்கு விதி வந்துடாதே. சரியா? ஏற்கனவே எல்லாரும் சொல்லி வச்சுருக்காங்களே, ஃபாலோன்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு தடக்கம் முழங்காது, கவனம் தான் முழங்க என்ன என்று சொல்லி அப்படி இல்லாமல் சரி, அந்த பகுதியை நான் திருப்பி இருக்கா சொல்லிட்டு போகிறேன். திரட்டு நிதியிலிருந்து மீளப்பெறுவது தொடர்பாக அல்ல திரட்டு நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பாக ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இந்த பகுதியை நிதி அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்புற 153, 154 தொடர்பாக நீங்கள் அழகாக எழுத வேணும். இதில் இருக்கிற மாதிரி எழுதாவிட்டாலும் நான் இந்த பகுதிகள் ஏற்கனவே உங்களுக்கு இதற்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் குரூப்ல. சரிதானே? முதலாவது, நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர்
ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கும் போது ஏற்கனவே நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத சந்தர்ப்பத்தில், அது சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒதுக்கீட்டு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பார் எனில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கென நிச்சயிக்கப்பட்ட திகதிக்கு பின்வருகிற 3 மாதங்கள் வரையான காலப்பகுதி வரைக்கும் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானது என்று ஜனாதிபதி கருதும் நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். அப்படி சொல்றோம். நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கும் போது புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கென தீர்மானிக்கப்பட்ட திகதிக்கு பின்வருகின்ற 3 மாதம் வரையான காலப்பகுதிக்கு பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என ஜனாதிபதி கருதுகின்ற நிதியினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 2வது விடய 154, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் வேளையில் ஏற்கனவே தேர்தல் நிதிக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத போது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமானது என கருதப்படும் பணத்தொகையை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இப்போ இனி ஜனாதிபதியை பற்றி கேட்டாலும் நிதியமைச்சரை படி படிச்சுனாங்க, ஜனாதிபதியை புதுப்பிக்கல என்ற கவலை இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் அதையும் பார்த்துட்டு போயிட்டு ஜனாதிபதி முடிச்சு. நிதியமைச்சர் சார்பாக செயற்படுகிற திரைசேரியை கேட்பாங்க. சரிதானே? திரைசேரி என்ன செய்யும்? திரைசேரியை பற்றி நாங்கள் ஒரு காப்பா. சரிதானே? நிதி அமைச்சர் சார்பாக அரசாங்க நிதியை கட்டுப்படுத்துவது, மேற்பார்வை செய்வது, அதனை கணக்கீடு செய்வது, அது தொடர்பான பாதுகாப்பு, அதன் மீதான பொறுப்புகள் தொடர்பாக எல்லா விதங்களிலும் ஒரு திருப்திகரமான நிதி நிர்வாகம் அல்லது நிதி பரிபாலன முறைமையை அமைப்பது திரைசேரியின் கடமை ஆகும். திரைசேரி தொடர்பாக கேட்கப்பட்டால் முதல்ல நீங்கள் சொல்லணும், திரைசேரியினுடைய பிரதானமான கடமை ஒரு சிறந்த நிதி பரிபாலன முறைமையை அமைப்பது. எப்படி நிதி பரிபாலன முறை அமைக்க போகுது? முன்னுக்கு சொல்லுவோம், திரைசேரியின் பிரதான கடமை அரசாங்க நிதியை கட்டுப்படுத்துவதும் மேற்பார்வை செய்வது. கட்டுப்படுத்துவதுண்டா இறுக்கி பூட்டி வைக்கிறீங்களே, அது தொடர்பாக கொண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. கட்டுப்படுத்துவதும் மேற்பார்வை செய்வதும். எனவே அரசாங்க நிதியை கணக்கீடு செய்தல், பாதுகாத்தல், அது தொடர்பாக பொறுப்பு கூறுதல் தொடர்பாக எல்லா விதத்திலும் திருப்திகரமான ஒரு நிதி பரிபாலன முறையை திரைசேரி அமைத்திருக்க வேண்டும், அல்லது நிதி பரிபாலன முறை அமைப்பது திரைசேரியின் கடமை. இதை 2 விதங்களாக திரைசேரி செய்யுது. இது தொடர்பாக 2 விதமாக திரைசேரி இந்த கடமைகளை செய்யுது. ஒன்று பொதுவான அறிவுறுத்தலை வழங்குறது, 2வது விசேட ஆலோசனைகளை வழங்குறது. பொதுவான அறிவுறுத்தல்களை வழங்குறது என்றால் இப்போ நீங்கள் படித்து கொண்டிருக்கிற நிதி ஒழுங்கு விதி அல்லது 1/2020 நிதி சுற்றறிக்கை, 1/2020 நிதி சுற்றறிக்கை இது யார் கொடுக்குறது? திரைசேரி. சரிதானே? நிதியமைச்சர் என்பது திரைசேரி தான். திரைசேரி நிதியமைச்சின் கீழ் உள்ள ஒரு திணைக்களமாக கருதப்பட்டாலும் நிதியமைச்சர் என்பதும் திரைசேரி என்பதும் வேறுபட்டவை அல்ல. நிதியமைச்சின் செயலாளர் தான் திரைசேரியின் செயலாளர். திரைசேரி முதலாவது பொதுவான ஒழுங்கு விதிகள், 2வது சில குறிப்பான சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அது தொடர்பாக ஆலோசனைகளை அல்லது அறிவுறுத்தல்களை வழங்கும். நிதியமைச்சருடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லும். விசேட சந்தர்ப்பங்கள், இப்போ உதாரணமாக இந்த நிதி நெருக்கீடு, பொருளாதார நெருக்கீடு ஏற்பட்ட போது பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கு விழா முற்பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிச்சு. அது குறிப்பான சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய விசேட நடவடிக்கைகள். சரிதானே? சில வேளைகளில் எல்லா அரசு உத்தியோகர்களுக்கும் முற்பணம் கொடு என்று சொல்லும். அப்படி சொல்லுகிற விசேடமான சந்தர்ப்பங்கள் அது பொதுவான ஒழுங்கு விதிகளாக இருக்காது. குறிப்பான சந்தர்ப்பங்களில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு
வழிகாட்டல்களை வழங்கும். 2 விதமாக திரைசேரி செய்யுது. முதலாவது திரைசேரியின் பொறுப்பை பற்றி கேட்டால் முதலாவது நீங்கள் விடயம் சொல்ல போறீங்க. திரைசேரியின் பிரதான கடமை அரசாங்க நிதியை கட்டுப்படுத்துதலும் மேற்பார்வை செய்தலும், அதற்காக சிறப்பான கணக்கீடு, பாதுகாப்பு, பொறுப்புகள் அல்லது பொறுப்பு கூறல் தொடர்பாக எல்லா வகையிலும் திருப்தியான ஒரு நிதி நிர்வாக முறைமையை ஏற்படுத்துவது திரைசேரியின் பொறுப்பாக இருக்கிறது. இதை திரைசேரி 2 விதமாக செய்கிறது. எல்லாம் முதலாவது பயன்சுக்கான்னு சொல்றோமா, இதை திரைசேரி 2 விதமாக செய்கிறது. ஒன்று, பொதுவான ஒழுங்கு விதிகள், பணிப்புரைகள், அறிவுறுத்தல்களை வழங்குவது. 2வது, குறிப்பான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ள வேண்டிய விசேட நடவடிக்கைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் வழங்குவது. சரிதானே? தன்னுடைய கட்டுப்பாட்டு கடமைகளை திரைசேரி தன்னுடைய பொது நிதி தொடர்பான கட்டுப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்யும் கடமைகளை எவற்றை உள்ளடக்கி இருக்கிறது. திரைசேரியினுடைய பொது நிதியை கட்டுப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல் என்பது எவ்வாறான கர்மங்களை உள்ளடக்கி இருக்கும் அல்லது எவ்வாறான கடமைகளை கொண்டிருக்கும் என்று பார்த்தால் நீங்கள் இதுக்குள்ள அது 6 விதமான கர்மங்களை கொண்டிருக்கும். இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். குறிப்பாக 2வது வினைத்திறமகான் தலைப்பரீட்சை எழுதுகிறார்கள். இந்த பகுதியின் மீது கொஞ்சம் கூட கவனம் எடுங்க. சரிதானே? அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்றால், திரைசேரியினுடைய பொது நிதி மீதான கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வைக்காக திரைசேரி மேற்கொள்ளும் கடமைகள் இவை என்று கேட்பார்கள். திரைசேரியின் பொது நிதி தொடர்பில் ஏற்படும் கட்டுப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை தொடர்பான கடமைகள். முதலாவது, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோரின் நியமனங்களை ஏற்படுத்துதல், அவர்களுடைய கடமைகள் பொறுப்புகளை தீர்மானிக்கும். அப்பாயின்மெண்ட் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் டியூட்டியும் கொடுக்கும். யாற்ற சார்பாக இது செய்யும்? நிதியமைச்சருடைய சார்பில். சரிதானே? நிதியமைச்சர் சார்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களின் நியமனங்களை ஏற்படுத்துதலும், அவர்களுக்கான கடமைகள் பொறுப்புகளை வகுத்தமைத்தல், தீர்மானித்தல், எப்படியும் எழுதலாம். முதலாவது விஷயம், ரொம்ப அழகான இடம், பார்க்க கஷ்டமா இருக்கும், வாசிக்க விளங்கி கொண்டால் மிகவும் இலகுவானது. முதலாவது விஷயம் என்ன சொல்றீங்க? திரைசேரியினுடைய பொறுப்பு வரைக்கும் முதலாவது ஒரு பெரிய விஷயம் சொல்லி கொண்டு வாரீங்க. திரைசேரிக்கு பொது நிதி மீதான கட்டுப்பாடு, மேற்பார்வை இருக்குது. அதனால அது பொது நிதி தொடர்பான முகாமை, கணக்கீடு, பொறுப்பு கூறல் என்பவற்றுக்காக அது சிறந்த ஒரு நிதி பரிபாலன முறைமையை ஏற்படுத்துவது அதன் கட்டாயமாக இருக்கு. அது 2 விதமாக செய்யுது. பொதுவான விதிகளை கொடுக்கிறது, சிறப்பு விதிகளையும் கொடுக்கிறது. பொதுவான விதிகளை ஏற்படுத்துகிறது, சிறப்பான சந்தர்ப்பங்களில் விசேட வழிகாட்டல்களை வழங்குகிறது. இது ஒரு செக்ஷன் முடிஞ்சது. 2வது, திரைசேரியினுடைய கட்டுப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை கடமைகள் என்பது கீழ்வருவனவற்றை கொண்டிருக்கிறது. பாருங்க, திரைசேரியினுடைய கட்டுப்படுத்தல் கடமைகள், மேற்பார்வை செய்யும் கடமைகள் என்பது கீழ்வரும் விடயங்களை கொண்டிருக்கு. முதலாவது என்ன சொல்லுது? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்துதல். நியமனங்களை வழங்குதல் என்ற வார்த்தையை கூட அவர் சொல்லல. ஏற்படுத்துதல் என்ற நிதியமைச்சருடைய சார்பில் இந்த கர்மங்களை செய்யுது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்துதல், அவர்களின் கடமைகள் பொறுப்புகளை தீர்மானித்தல் அல்லது நிச்சயித்தல். 2வது, நிதி சம்பந்தமான பணிப்புரைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிப்பதும் அவற்றை விளங்கப்படுத்துவதும், விளக்கம் கூறுவதும். யார் இந்த பணிப்புரைகளை வழங்குவார்? நிதியமைச்சர் வழங்குவார். உண்மையில நிதியமைச்சர் சார்பாக திரைசேரி தான் அவர்களுக்கு கொடுக்க போகுது. நிதியமைச்சரின் நிதி சம்பந்தமான பணிப்புரைகள் யாவற்றையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் அறிவித்து அவற்றிற்கான விளக்கம் கூறுதல். ஒரு ஒழுங்குல வருது பாருங்க. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமித்து அவைக்கு லிஸ்ட் ஆஃப் டியூட்டியை கொடுக்குது. 2வது, நிதியமைச்சருடைய நிதி தொடர்பான பணிப்புரைகள் யாவற்றையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்து அது தொடர்பாக விளக்கம் கூறுதல். 3வது, திணைக்களங்களின் நியமனம், சம்பள அளவு திட்டங்கள், சம்பள வீதங்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருத்தல்.
திணைக்களங்களுக்கு உரிய ஆளணி, அதான் பணியாளர் கோப்புகள்ன்றது காடர். திணைக்களங்களுக்கு ஒவ்வொரு திணைக்களங்களுடைய ஆளணி, அவர்களுக்கான வேதனங்கள், கூலி வீதங்கள், வேதன அளவு திட்டங்கள், சம்பள விகிதங்கள் என்பவற்றின் மீதான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். திரைசேரியினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நியமனமும் மேற்கொள்ளப்பட முடியாது. எம்எஸ்டிட்ட போகணும், அது அதோட இப்போதைக்கு வேணும். திரைசேரியினுடைய அனுமதி இல்லாமல், திரைசேரியினுடைய ஒப்புதல் பெறப்படாமல் எந்த ஒரு நியமனமும் மேற்கொள்ளப்பட முடியாது. திரைசேரியினுடைய நிதி ஏற்பாடு இல்லாமல் ஒரு நியமனம் வழங்கலாம். நீங்கள் பிஎஸ்சி ரெகுலேஷன் படிக்கக்குள்ள பார்ப்பீங்க, ஒரு நியமன அதிகாரி நியமனத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக முதல்ல பார்க்க வேணும், திரைசேரியினால் நிதியங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேணும். அதான் நீங்க கதைக்கிறேன். திணைக்களங்கள் உடைய பணியாளர்கள் அல்லது பணியாளர்களுடைய வெற்றிடங்கள், அதை சொல்லுகிறது காடர் என்று சொல்லுவோம் நாங்கள், சரிதானே? அதாவது அவர்களுடைய பதவி அணி என்பது நல்ல தமிழ். திணைக்களங்களின் பதவி அணிகள், வேதன அளவு திட்டங்கள், கூலி வீதங்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். 4வது, அரசாங்கத்துக்கு உரிய அனைத்து அரசவைகள், ஏனைய வரவுகள், வருமானங்கள் காலதாமதமின்றி சேர்க்கப்பட்டு அரசாங்க திணைக்களங்களினால் உரிய கணக்குகளில் வெற்றி செய்யப்படுகிறதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து திருப்திப்படுவது அல்லது ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்வது 4வது விஷயம், சரிதானே? வர்த்தக நடவடிக்கைகள், அரசாங்கத்தினுடைய அரசவைகள், ஏனைய வரவுகள், வருமானங்கள் அனைத்தும் காலதாமதமின்றி சேர்க்கப்பட்டு அவை அரசாங்க கணக்கில் வைப்பு செய்யப்படுவது தொடர்பாக ஆராய்ந்து திருப்தி அடைவது. திருப்தி அடையாவிட நடவடிக்கை எடுக்கும். திருப்தி அடைவது திரைசேரியினுடைய பொறுப்பு. அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக செயற்படுகிறதா என்பதை திருப்தி அடைதல், சரிதானே? அரசாங்க கணக்கு இதை சொல்லி திரும்ப, அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக, இப்ப நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிற புத்தகம் தான் நிதி பிரமாணம், நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக செயற்படுகிறதா என்பது தொடர்பாக திருப்தி அடைதல். திருப்தி அடைதல் என்றால் அதை பரிசோதித்து அதுக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும், சரிதானே? அடுத்தது திரட்டு நிதியம், வைப்புகளில் உள்ள பணங்கள், ஏனைய அரசாங்க நிதி தொடர்பான அனைத்து கணக்கீடுகளும் மேற்பார்வை. வைப்பில் உள்ள பணங்கள் என்பது தனித்தனியாக வைப்புகள் இருக்கும். குறித்த நோக்கத்துக்கு என குறித்து ஒதுக்கப்பட்டவை வைப்பில் உள்ள பணங்கள், சரிதானே? வைப்பில் உள்ள பணங்கள், திரட்டிய நிதியம், பிற அரசாங்க நிதியங்கள் தொடர்பான கணக்கீடு மற்றும் மேற்பார்வை. கணக்கீடு என்றால் அது தொடர்பாக எல்லா கணக்கு வழக்கும் செய்யும், அதை மேற்பார்வை செய்யும். பாருங்க, 6 முக்கியமான விடயம். திரைசேரியை பற்றி இது தெரியாம ஒரு உத்தியோகர் என்ன செய்யலும்? திரைசேரி என்பது அரசாங்கத்தினுடைய நிதி தொடர்பான சகல கட்டுப்பாடுகளுக்கும் மேற்பார்வைக்கும் பொறுப்பாக இருக்கிறது. அதை பொறுத்தவரையிலே அதற்கான பொறுப்பு கூறும் நோக்கில் அதனுடைய கட்டுப்பாடு, மேற்பார்வை, முகாமை தொடர்பாக சிறந்த ஒரு நிதி பரிபாலன முறையை வச்சிருக்க வேணும். அந்த முறையை மேற்கொள்வதற்காக அது 2 விதமாக செயற்படுகிறது. ஒன்று பொதுவான விதிகளை வழங்குகிறது, 2வது விசேட சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக விதிகளை ஆக்கி அது தொடர்பாக விளக்கம் கூறுகிறது. திரைசேரியினுடைய கட்டுப்பாட்டு கருமங்கள் அல்லது பொது நிதி மீதான மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு தொடர்பாக திரைசேரி மேற்கொள்கிற நடவடிக்கை என்ன? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமித்து அவர்கள் தொடர்பாக அவர்களுக்குரிய கடமைகள் பொறுப்புகளை வகுத்தளித்தல். 2வது நிதியமைச்சருடைய பணிப்புரைகளை, அவருடைய விதிப்புகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகர்களுக்கு அறிவித்து அது தொடர்பாக விளக்கம் சொல்றது. திணைக்களங்களினுடைய பதவி அணி, சம்பள அளவு திட்டம், கூலி வீதங்கள் என்பவற்றின் மீது கட்டுப்பாட்டை பேணுவது. 4வது அரச வருமானங்கள், அரசவைகள், ஏனைய வரவுகள், வருமானங்கள் காலதாமதம் இல்லாமல் சேகரிக்கப்பட்டு அரசாங்க திணைக்களங்களினால் உரிய வகையில் கணக்கு வைக்கப்படுவது என்பது தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்வது அல்லது திருப்தி அடைவது. அரசாங்க திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக செயற்படுவதன் மீது மேற்பார்வை செய்து திருப்தி அடைதல். வைப்பில் உள்ள பணம், திரட்டிய நிதி, பிற அரசாங்க நிதியங்கள் என்பவை தொடர்பான கணக்கீடுகளையும் மேற்பார்வையும் மேற்கொள்வது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, சரியா? கொஞ்சம் நேரம் போனாலும் நான் இன்றைக்கு இந்த சட்ட சம்பந்தமா முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் பிள்ளைகள். சரி, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு, சரிதானே?
இது தனியாகவே பிரதான கணக்கு உத்தியோகத்தர் யார் என்று கேட்டாலே எழுதுறதுக்கு 5 பாயிண்ட்ஸ் படித்தாச்சு. சரி, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் எவை என்று கேட்டால், இப்ப நீங்க பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வரவிலக்கணம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. பொதுவாக தானே கேட்கிறாங்க, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொதுவான பொறுப்புகள் எவை என்று சொல்லி. அப்ப நீங்க முதலாவது என்ன சொல்ல வேணும்? தனது அமைச்சு, அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றில் இதெல்லாம் இருக்குது. இதுல திணைக்களங்கள் என்று தானே இருக்குது என்று கேட்கக்கூடாது. அது 1/2020 திருத்தப்பட்ட சுற்றறிக்கை 124 அடிப்படையாக வச்சுக்கொண்டு சொல்றோம்னா, அதுல வருகிற 124வது நிதி ஒழுங்கு திருத்தப்பட்டு அதுல அழகாக சொல்லி இருக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல இருக்கிற வார்த்தையை நான் எடுத்து பயன்படுத்துகிறேன். இந்த பகுதியை பயன்படுத்துகிறேன்னா சரிதானே? இப்போ நீங்கள் அது தொடர்பாக கூட கவலை கொள்ள தேவையில்லை. அந்த விஷயத்தை சொல்கிற போது மனசில் எடுத்துக்கொண்டீங்கன்றா சரி. இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோட பொறுப்புகள் அதில் வருகிற போது தனியாக திணைக்களம் என்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நாங்கள் அந்த வார்த்தைக்கு மேலதிகமாக அந்த விடயத்தை சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ பிரதான கணக்கீடு உத்தியோகத்தருடைய பொது பொறுப்புகள் என்று வருகிற போது முதலாவது நாங்கள் ஒரு முகவுரையாக சொல்லுகிறோம். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் தனது அமைச்சு, அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட நிறுவனங்கள் என்பவற்றில் நிதி பரிபாலனம் போதிய அளவில், அதாவது திருப்திகரமான முறையில் நடைபெறுகிறது என்பது பற்றி நிதி அமைச்சருக்கு அல்லது திரைசேரிக்கு பொறுப்பு கூறும் கடப்பாடுடையவர் ஆவார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனது அமைச்சு, அமைச்சின் கீழ் உள்ள எல்லா திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட சபைகளிலும் நிதி பரிபாலனம் திருப்தியான முறையில் நடைபெறுகிறது என்பதற்கு நிதி அமைச்சர் ஒரு ஸ்லாஷ் பண்ணி திரைசேரிக்கு பொறுப்பு கூறும் கடப்பாடுடையவர் ஆவார். இரண்டாவது, இவருடைய கடமைகள் மேற்பார்வை செய்வதாக இருக்கு. நிதிசார் கடமைகளை, நிதி ஒழுங்கு விதிகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நிதிசார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை மேற்பார்வை செய்வதாக இருக்கும். சரிதானே? தனது அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள் நிதி சார்ந்த கடமைகளை சரியாக, உண்மையாக, உயர்ந்தபட்ச நேர்மையோடு, சரியாகவும் உண்மையாகவும் செம்மையாகவும், பெர்ஃபெக்ட் என்று சொல்றது செம்மையா, உண்மையாகவும் சரியாகவும் செம்மையாகவும் உயர்ந்த பட்ச நேர்மையோடும் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பு. தனது அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களில் நிதி சார்ந்த கருமங்கள் அனைத்தும் நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக, அரசியல் அமைப்புக்கு அமைவாக, உண்மையாகவும் செம்மையாகவும் உயர்ந்தபட்ச நேர்மையோடு நடைபெறுவதை உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பாகும். அரசாங்க வருமானங்கள், அதாவது அரசுரைகளின் சேகரிப்புகள், அறவீடுகளின் மீதும் அரசாங்க நிதியின் செலவுகளின் மீதும் பொருத்தமான ஒரு கட்டுப்பாட்டு முறைமையை ஆக்கியுள்ளார் அல்லது ஆக்குதல் அவருடைய இன்னொரு பொறுப்பு. முதலாவது என்ன, தன்னுடைய திணைக்களத்திலே நிதி சார்ந்த கடமைகள் அனைத்தும் நிதி ஒழுங்கு விதிகள், அரசியலமைப்பு என்பவற்றுக்கு அமைவாக நடைபெறுகிறது, உண்மையாகவும் செம்மையாகவும் உயர்தர நேர்மையோடு நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அரச நிதியின் செலவுகளின் மீதும் அரசரை சேகரிப்புகளின் மீதும் தகுந்த கட்டுப்பாட்டு முறைமையை ஆக்கியுள்ளேன் என்பது தொடர்பில் அவர் திருப்தி அடைய வேண்டும். மூன்றாவது, உத்தேசிக்கப்பட்ட செலவினங்களிலும் பார்க்க புதிய செலவினங்கள் அல்லது அதிகரித்த செலவினங்கள்
தனக்கு கீழ் உள்ள திணைக்களங்களில் ஏற்படும் போது அது தொடர்பாக நுணுக்கமாக ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கவும். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திணைக்களங்களில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட செலவினங்களுக்கு மேலதிகமாக புதிய செலவினங்கள் அல்லது அதிகரித்த செலவினங்கள் ஏற்படும் போது அந்த அதை தொடர்பாக நுணுக்கமாக ஆராயவும். கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அவர் தனக்கு கீழ் செயற்படுகிற ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் அரசாங்க செலவினங்கள் அரசாங்க வருமானங்கள் தொடர்பாக உரிய அறிக்கைகளையும் கணக்குகளையும் உரிய காலத்தில் சமர்ப்பிப்பது தொடர்பாக மேற்பார்வை செய்து நடவடிக்கை எடுக்கும். தனக்கு கீழ் தொழிற்படுகின்ற ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் அரசாங்க செலவு தொடர்பாக அரசுரை தொடர்பாக அரச வருமானங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய எல்லா விதமான அறிக்கைகளையும் ஆவணங்களையும் பொழிப்புகளையும் கணக்குகளையும் உரிய காலத்தில் சமர்ப்பிக்கிறார்களா என்பது தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். சரிதானே? நான் அதிகமாக உங்களுக்கு கூட விஷயங்கள் சொல்ல இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொருத்தமாக எடுத்து எழுதக்கூடிய மாதிரி தான் சொல்லுகிறேன். சரி, அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய அதாவது தனது அமைச்சின் கீழுள்ள திணைக்களங்கள் நிறுவனங்கள் போன்றவற்றில் உத்தியோகத்தர்களுடைய தவறு தாமதம் கவனஈனம் மோசடி களவு குற்றச்செயல்கள் போன்றவை காரணமாக ஏற்படுகிற நட்டங்கள் தொடர்பில் நிதி ஒழுங்கு விதி 103 இருந்து 108 வரையிலான முறைமையை பின்பற்றி 156 ஒன்றின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 156 ஒன்று 103 கீழ் 108 103 108 எல்லாம் உங்களுக்கு தண்ணி வெட்ட பாடு. அதான் நாங்கள் முதல்ல அதை படிச்சுட்டு வந்தோம். 156 ஒன்று என்றது நட்டத்துக்கான பொறுப்பு. 103 இருந்து 108 என்ன நட்டம் நிகழ்ந்தவுடனே மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளின் சாராம்சம், அது தொடர்பாக நட்டத்தை தீர்மானிக்கிறது, அறவீடு செய்கிறது, பதிவளிக்கிறது, விட்டு விடுகிறது, இப்படி எல்லாம். சரிதானே? அப்ப நட்டம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறது. அவசியமான சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தின் அரசாங்க கணக்கு குழுவுக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய பொறுப்பில் உள்ள திணைக்களங்களின் கணக்குகள் தொடர்பாக வினவப்படும் விடயங்களுக்கு விளக்கி உரைத்தல் அல்லது அது தொடர்பாக பொறுப்பு கூறுக வகிபாகம் அவருக்கு உண்டு. அரசாங்க கணக்குகள் குழு கோப்பா என்று சொல்லுவாங்க. அதான் பாராளுமன்றத்தினுடைய இந்த நிதி விடயங்களை கையாளுகிற குழு. அவசியமான சந்தர்ப்பங்களில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை கோப்பா கூப்பிடும். அந்த நேரம் போய் அவர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குரியதாக இருக்கு. இவ்வளவு எழுதுறீங்கன்னா மிச்சம் பல பரீட்சைகளில் வந்திருக்குது, உங்களுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. அப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தொடர்பாக அவருடைய பொறுப்புகளை பற்றி கேட்டால் நீங்கள் அழகாக எழுதுவீங்க. முதலாவது என்ன சொன்னீங்க? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட நிறுவனங்கள் என்பவற்றின் நிதி நிர்வாகம் போதிய அளவில் நடைபெறுகிறது என்பதற்கு நிதி அமைச்சருக்கு அல்லது திரைசேரிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் ஆவார். என்ன? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனது அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட சபைகளில் நிதி பரிபாலனம் சிறந்த முறையில் அல்லது போதிய அளவில் நடைபெறுகிறது என்பதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் ஆவார். யாருக்கு பொறுப்பு கூறுவார்? நிதியமைச்சருக்கு அல்லது திரைசேரிக்கு. நிதியமைச்சர் சார்பாக செயற்படும் திரைசேரிக்கு எழுதினா நல்ல. இவருடைய கடமைகள் பிரதானமாக மேற்பார்வை கடமைகளாக இருக்கும். ஒன்று, தனது திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட சபைகளில் நிதி சம்பந்தமான நடவடிக்கைகள் அனைத்தும் நிதி ஒழுங்கு விதிகள் அரசியலமைப்பு ஏற்பாடுகள் என்பவற்றுக்கு அமைவாக நடைபெறுகிறது, உண்மையாகவும் செம்மையாகவும் உயர்தர நேர்மையோடு நடைபெறுகிறது என்பதற்கு பொறுப்பாக இருப்பார். இரண்டாவது, அரசாங்க செலவுகள் மற்றும் அரச வருமான சேகரிப்புகளின் மீது போதுமான அல்லது சிறந்த ஒரு பொறிமுறையினை கட்டுப்பாட்டு முறைமையினை ஆக்குதல் அவருடைய பொறுப்பாக இருக்கும். மூன்றாவது, தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் திணைக்களங்கள் திட்டமிடப்பட்ட செலவினத்துக்கு மேலதிகமாக புதிய செலவினம் அல்லது அதிகரித்த செலவினங்கள் ஏற்படும் போது அவற்றை
சிக்கனமாக வினைத்திறன் தொடர்பாக அவற்றின் சிக்கனம் வினைத்திறன் தொடர்பாக நுணுக்கமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பது அவருடைய பொறுப்பு. 4வது, தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திணைக்களங்களின் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் உரிய கணக்குகள், அறிக்கைகள், பொழிப்புக்கள் என்பவற்றை உரிய காலப்பகுதியில் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது தொடர்பாக உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பாக இருக்கும். அதேபோல உரிய காலப்பகுதியில் வருமானங்களை சேகரிப்பது தொடர்பான நடவடிக்கைகளையும் வருமானங்கள் செலவுகள் தொடர்பான அறிக்கை என்றதினாலே போதும். சரிதான. தனக்கு கீழுள்ள கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோர் உரிய செலவினங்கள், வருமானங்கள் தொடர்பாக அறிக்கைகள், பொழிப்புகள், கணக்குகள் என்பவற்றை உரிய வேளையில் சமர்ப்பிப்பது தொடர்பாக உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பு. பணியாளர்களுடைய தவறு, தாமதம், கவனஈனம், மோசடி, களவு போன்றவை காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்படும் நட்டங்கள் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 156(1), 103 இருந்து 108 வரையிலான ஏற்பாடுகளுக்குமே நடவடிக்கை எடுப்பது. நிறைவாக, அரசாங்க கணக்கு குழுவினால் அழைக்கப்படும் போது அவர்கள் முன்பாக தோன்றி தனது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட அமைச்சு திணைக்களங்களினுடைய கணக்குகள் தொடர்பாக விளக்கி உரைப்பது, உதவி செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். இவ்வளவு விடயத்தையும் எழுதுறீங்கன்னா கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தொடர்பாக முழுமையான புள்ளி அப்படியே எடுத்துக்கொள்ளுவீங்க. சரியா? இப்போ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை பொறுத்தவரையிலே அவருடையது மேற்பார்வை கடமை. குடுக்கல் வாங்கல் காசை வச்சு செலவு செய்கிறது யாரு? கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தரை நாங்கள் 2 விதமாக பார்த்தனாங்க. ஒன்று, செலவுகள் செய்கிறவர். அப்போ செலவு செய்கிற போது அவரை செலவு கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்றீங்கள, கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்கிறோம் நாங்கள். 2வது, வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்ல அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்போ இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் உடைய பொறுப்புகள், தனது திணைக்களத்தின் வாக்கு பணம் என்ற அவருடைய ஹெட்டுகளை வர காசு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் ஒரு ஹெட் இருக்கு, அதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, ப்ரொஜெக்ட் இருக்குது, சப் ப்ரொஜெக்ட் இருக்குது என்று சொல்லி எல்லாம் படித்து வச்சிருக்கிறீங்க. இனி அதை பற்றி நாங்கள் வைக்க மாட்டேன். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய வாக்கு பணத்தின் நிர்வாகத்துக்கும் திணைக்களத்தின் நிதி பரிபாலனத்துக்கும் பொறுப்பாக இருப்பார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நேரடியாக பொறுப்பு கூறும் கடப்பாடுடையவர். நீங்கள் அவ்வளோ அவசியத்தையும் சொன்ன வேண்டாம். கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் விளக்கம் சொல்லி வச்சிருக்கிறோம். திரைசேரி வேறு விதமாக ஏற்பாடு செய்யாவிட்டால் ஒவ்வொரு திணைக்களங்களுடைய தலைவர்களும் திணைக்களத்தின் நிதிசார் நடவடிக்கைகளுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு யார் நியமிக்கிறது என்றெல்லாம் அழகா பார்த்தாச்சு. அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றால் யார், அவருடைய பொறுப்பன் என்று கேட்டால் மேலே படித்த கணக்கீட்டு உத்தியோகத்தர் எழுத வேணும். இப்போ படிக்கிறவருடைய பொறுப்பு எழுதுவோம். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றால் யார், அவருடைய பொறுப்பன் என்று கேட்டால் ஏற்கனவே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் சொல்லிட்டேன். ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிங்கன்னு சொன்னால் சொல்லுகிற போது எடுத்திருக்க வேணும், இல்லைன்னா திருப்பி இப்போ எடுக்கணும். சரிதானே? சில வேளை மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கொண்டு எழுத வேணும். 125 கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வரவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வரவிலக்கணம் சொல்லியிருக்கு. 128(1) கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு சொல்லப்பட்டிருக்குது. 128(2) அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 125 படித்ததையும் 128 படிக்கிறதையும் சேர்த்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிய வேணும். அதே போல 124 பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரை பற்றி சொல்லி இருக்குது. 127 பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு சொல்லி இருக்கு. ரெண்டும் அழகா படிச்சுட்டேன். கேட்டால் என்னையும் சேர்த்து எழுதி 10 புள்ளி எடுக்க தெரியும். அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தரை பற்றி கேட்டால் 125(2) சொன்னதையும் 128(2) சொன்னதையும் எழுத வேணும் சேர்த்து. திரைசேரியை பற்றி கேட்டால் திரைசேரியினுடைய 126(2) சொல்லப்பட்ட அதனுடைய மேற்பார்வை கடமைகளை எவ்வாறு செய்கிறது என்று சொல்லப்பட்ட 3வது 126(3) சொல்லப்பட்டதை எடுத்து எழுதுவோம். சரிதானே? திரைசேரி பொதுவாக கேட்டால் 126 இருக்கிறது. 2 விடயத்தையும் முக்கியத்துவப்படுத்தி எழுத வேணும். இப்படி படிக்க வேணும், இந்த தெளிவு இருக்க வேணும். சாப்பாட்டுக்கு முன்னின் பாடமாக்கி சோதனை கடைதாசியில் போய் தொப்பிட்டு வாரதுக்கு பேர் படிப்பில்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை விளங்கி நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய அலுவலகங்களில் உங்களுடைய நண்பர்கள் சகோதரிகள் இருப்பார்கள். நாளைக்கு கூப்பிட்டு வச்சு இங்கே வா, உனக்கு தெரியுமா பொது நிதி எப்படி நடக்குது என்று சொல்லி எனக்கு தெரியும்,
என்று சொல்லி விளங்கப்படுத்துங்க. நாளைக்கு ஆபீஸ் திறக்கையில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை விளங்கப்படுத்துங்க. அதுல மறக்காம இருக்கிறாங்க. நாளை படியுங்க. சரி, வகுப்பு நடைபெறவில்லை, 2 நாள் வகுப்பு செலவில் நடக்கையில் என்றால் அது ஒரு ஒரீசா எடுத்து ஐயோ உங்களுக்கு வகுப்பு நடக்கலையே என்று யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் போட்டுட்டு தான் நான் போகிறேன். சம்பளம் தொடர்பாக 7வது அத்தியாயம் நான் இப்போ கதைக்க மாட்டேன். நான் செகண்ட் குரூப் ஆக்களுக்கு சொல்லுவேன். பெஸ்ட் குரூப் ஆக்களுக்கு அதில் போட்ட விடயங்கள் கடித முறைமை தொடர்பாக ஏஆரை பற்றி கதைக்க மாட்டேன். அது போட்டிருக்குது மெனக்கட்டு செய்து அந்த பகுதியை அழகாக பார்த்து நோட்ஸ் எடுக்கிற படிக்கிறதும் கூட பொறுப்பு. அப்போ ஒரு பகுதியை நாங்கள் இப்படி படிப்போம், ஒரு பகுதியை குரல் வழியாக படிப்போம், ஆவணங்களை பகிர்வோம். படித்து இந்த காலப்பகுதிக்குள்ளேயாவது படிக்கிற உற்சாகம் வந்துட்டு அங்கால அது தொடர்ந்து இருக்க வேணும். சரிதானே? படிப்பு என்பதில் ஒரு இனிப்பு இருக்குது என்று விளங்கிட்டா நீங்கள் படிப்பீங்க. ஓகே. அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்துடைய பொறுப்பு என்ன சொல்கிறோம்? நாங்கள் இந்த பொறுப்புகளுக்கு வரையக்க முன்னுக்கு ஒரு மேலோட்டம் அவருக்குரிய ஒரு முகவுரையை கொடுக்குறோம். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தில் ஒருவர் தன்னுடைய வாக்கு பணத்தின் நிர்வாகத்துக்கு, வாக்கு பணத்தின் நிதி நிர்வாகம், பணத்தின் நிர்வாகம் என்றால் சரிதான், அதுபோல திணைக்களத்தின் நிதி பரிபாலனத்துக்கு பொறுப்பாக இருப்பார். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பொறுப்பு கூறும் வகிபாகம் கொண்டவராக அதில் இருக்கிறார். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேணும் முதலாவது அவருடைய விடயங்களை. சரிதானே? பாராளுமன்றத்தினால் செய்யப்பட்டுள்ள நிதி ஏற்பாடுகளுக்கு அமைவாக பாராளுமன்றத்தின் எண்ணங்கள் கொள்கைகளை மதித்து உரிய வேலைகளை உரிய காலப்பகுதியில் நிறைவேற்றப்படுவதற்கு திணைக்கள தலைவராக கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்பாக இருப்பார். பாராளுமன்றத்தினால் நிதி ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் எண்ணங்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளை மதித்து உரிய காலத்தில் கருத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்பாக இருப்பார். முதலாவது விடயம் விளங்குதுதானே? பாராளுமன்றத்தினால நிதி ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அல்ல கருத்திட்டங்கள், அதான் அங்கே முயற்சிகள் என்று சொல்லி இருக்கு. பாராளுமன்றத்தினால் நிதி ஏற்பாடு அனுமதிக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் எண்ணங்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளை மதித்து உரிய காலப்பகுதியில் அவை நிறைவேற்றப்படுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்பாக இருப்பார். இதில் இருக்கிற விடயத்தை வாசிக்க விளங்காது நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? 2வது, தனது திணைக்களத்தில் நிதி கட்டுப்பாடு, கணக்கீட்டு முறை என்பவற்றுக்குரிய ஒழுங்குகள் வினைத்திறமை வாய்ந்தவையாக உள்ளன. தனது திணைக்களத்தில் நிதி கட்டுப்பாடு, கணக்கீட்டு முறைமை என்பவை செம்மையாக உள்ளன என்பதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் அல்லது பொறுப்பு கூறுகிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. தனது திணைக்களத்தின் நிதிசார் நடவடிக்கைகள் கணக்கீட்டு நடைமுறைகளுக்கும் நிதி ஒழுங்கு விதிகளுக்கும் அமைவாக உரிய வகையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவது. 3வது, அரசாங்க வருமானங்கள் அரசுரைகள் ஒழுங்காகவும் முழுமையாகவும் உடனடியாகவும் சேகரிக்கப்படுவதும் பெற்ற பணங்களுக்கு உரிய வகையில் கணக்கு வைக்கப்படுவதும் அரசாங்கத்தின் சார்பில் செலவுகள் மேற்கொள்ளப்படும் போது, அதாவது பொருட்கள் சேவைகள் போன்றவற்றை கொள்வனவு செய்யும் போது அவை உரிய விதமாக அனுமதிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுவதை பரிசோதிப்பதும் உடனடியாக சரியான வகையில் கொடுப்பனவு செய்வதும் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். என்ன சொன்னாங்க? இதுக்குள்ள 3-4 விஷயம் சொல்லியிருக்கேன். ஆவணாக்களை உடைச்சு முதலாவது மேலே சொன்னது சரி, முதலாவது விடையும் சொல்லிட்டேன். என்ன அதை நான் திருப்பி கதைக்க இல்லை. பாராளுமன்றத்தினால நிதி ஏற்பாடு செய்யப்பட்ட முயற்சிகள் சார்பாக அரசாங்க கொள்கைகள் பாராளுமன்றத்தின் எண்ணத்தை மதித்து உரிய காலப்பகுதியில் அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பது. 2வது விடயத்தை நான் 2-3 துண்டா உடைச்சு உங்களுக்கு 3 நாளாக தாரேன். தனது திணைக்களத்தின் நிதிசார் நடவடிக்கைகள் கணக்கீட்டு நடைமுறைகள் நிதி ஒழுங்கு விதிகள் என்பவற்றுக்கு அமைவாக திறம்பட மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துவது. அரசாங்க வருமானங்கள் அரசுரைகள் அவற்றின் நிலுவைகள் என்பவை ஒழுங்காக முழுமையாக உடனடியாக சேகரிக்கப்படுவதையும் அவ்வாறு சேகரிக்கப்பட்டவற்றுக்கு உரிய வகையில் கணக்கீடு செய்யப்படுவதையும் உறுதி செய்வது. 3வது,
அரசாங்கத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் தொடர்பாக உரிய வகையில் அவற்றின் சரியான உண்மையான நம்பகமான நடவடிக்கை தொடர்பாக கவனம் செலுத்துவது. நான்காவது, திணைக்களத்தில் உரிய ஆவணங்கள், படிவங்கள், பதிவேடுகள் போன்றவை நிதி ஒழுங்கு விதிகள் திணைக்கள ஏற்பாடுகளுக்கு அமைவாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வது. நிதி பெறுதல், நிதி கொடுப்பனவு செய்தல் போன்றவற்றோடு தொடர்புடைய விடயங்களில் போதிய அளவிலான கண்காணிப்பு காணப்படுவதை காலத்துக்கு காலம் பரிசீலித்து உறுதிப்படுத்த வேண்டும். நிதிகளை பெறுவது, நிதி கொடுப்பனவு தொடர்பாக அவற்றின் செம்மையான தன்மை பற்றி உள்ளக ரீதியான கண்காணிப்பை மேற்கொண்டு காலத்துக்கு காலம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய பணம், பண்டங்கள், சாதனங்கள் போன்றவை உரிய வகையில் பாதுகாக்கப்படுகிறது, பேணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக உறுதி செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராலும் திரைசேரியாலும் வினவப்படுகின்ற அனைத்து தகவல்கள், அறிக்கைகள், கூற்றுக்கள், விவரங்கள், கணக்குகள் என்பவற்றை உடனடியாக கிடைக்கும் வகையில் செய்ய வேண்டும். பாராளுமன்ற நிதிக்குழுவின் முன்பாக அவசியமான சந்தர்ப்பங்களில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோடு இணைந்து தனது திணைக்கள கணக்குகள் தொடர்பாக போதிய விளக்கங்களை வழங்குவதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சாதாரணமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சரிதானே? அதே போல் எந்த ஒரு செலவும் அதற்குரிய நிதி ஏற்பாடு உள்ளது, வாக்குப்பணம் உள்ளது, அனுமதிக்கப்பட்டுள்ளது, அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவானது போன்றவற்றை உறுதிப்படுத்தி கொண்டு மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செலவு தலைப்பின் கீழும் உள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டம், செலவுகள், செலவு விடயம், செலவினங்கள் என்பவற்றின் கீழ் அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்கான கணக்கீடுகளை அவர் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செலவு தலைப்பின் கீழும் வேறு வேறு கெட்டுகளை காசு வரும். இப்போ கெட்டுன்னா நான் உங்களுக்கு இங்கே விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒவ்வொரு செலவு தலைப்பின் கீழ் உள்ள நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள், உபகர திட்டங்கள், செலவு பகுதிகள், செலவு விடயங்கள், செலவினங்கள் என்பவற்றின் கீழ் தனித்தனியாக கணக்குகள் தொடர்பான விடயங்களை பேணுவது அவருடைய பொறுப்பாக இருக்கும், சரிதானே? அதே போல பிணை செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் பிணை செலுத்தியுள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் உறுதிப்படுத்துவது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு. நான் நினைக்கிறேன் நிறைய விடயங்கள் அழகாக இன்றை பார்த்துருக்கிறோம். நினைச்சது மாதிரி இந்த அத்தியாயத்தை முழுமையாக பார்த்து முடிக்க முடியவில்லை. நாளைய செயலமர்வுகளையும் இதுபோல் நிறைய விஷயங்களோடு நாங்கள் பேசலாம். உங்களுடைய கேள்விகளுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட மைக்க தருகிறேன்.